ஏற்கனவே விஸ்வரூபம் விஷயத்துல மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் ஒண்ணு மன்னிப்பு வந்து புகழ் வந்துருச்சு. நீ அடுத்து பதவி ஆசை என்று ஒன்று அவருக்கு வந்திருக்கிறது. என்பது இங்கே அரசியல்வாதிகளாலும் இந்த மாதிரி கமலஹாசன் மாதிரியான நடிகர்களாலும் ஏன் இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவத்தை எல்லாம் அவர் ப்ரொமோட்டே பண்ணிருக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அவர். நீங்க போகும்போது மொழியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. என் மொழி பெருது, உன் மொழி பெருசு, என்னோட மொழிக்கு உள்ளதவங்க திராவிட கட்சிக்கு வந்து திமுகவுக்கு அடிமையான கட்சி தான் அது. எது சொன்னாலும் அவங்க ஏத்துக்குவாங்க. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவித்து தொடர்ந்து சமூக ஆர்வலராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் தன்னுடைய கருத்துக்களை அச்சமின்றி பொதுவெளியில் கூறி வருபவர். மேடம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். அவங்க திருமதி ராதா தேவர் மேம். அவங்க கிட்ட கேட்பதற்கு நிறைய இருப்பதால் மேம், கமலுக்கு திடீரென திராவிட பற்று, தமிழ் பற்று? அவருக்கு எல்லா பற்றும் அப்பப்போ வந்து வந்து போகும். அவரு திராவிட பற்று வரும், தமிழ் பற்று வரும், ஏதேதோ பற்று வரும் அவருக்கு. அதனால அவரை பத்தி பேச நம்ம சொல்றதுக்கு இல்ல. என்னன்னா அவர் ஒரு நடிகர், நல்ல நடிகர்னு கூட வச்சுக்கலாம். அதோட தான் நம்ம நிப்பாட்ட முடியும் அவரை. அதற்கு மேல் அவர் இந்த சமூகத்திற்காக ஆற்றிய செயல் என்ன அப்படிங்கறது பார்க்கும்போது அப்படி ஒண்ணும் எனக்கு பெருசா தெரியல. ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு, அந்த கட்சியும் நடுவுலே அதை நிப்பாட்டிட்டு அதுல இருக்கிற தொண்டர்கள் இல்ல அதுல இருந்த மத்தவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க அந்த கட்சியில இருந்து. இப்போ ஒருத்தரும் இல்ல. இவர் மட்டும் போய் திமுகவோட சேர்ந்துட்டாரு. இன்றைக்கு எம்பி பதவி. அவருக்கு அவரோட நோக்கம் என்ன என்பது தெளிவாக தெரிகிறது. அதுல அவருக்கு என்ன வேணுமோ அதற்காகவே சில விஷயங்கள் செய்த மாதிரி இருந்தது. இன்னொன்னு, திராவிட பற்று வந்து இன்னைக்குதான் வந்திருக்கா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் எப்பயுமே கடவுள் மறுப்பாளராகத்தான் இருந்து அப்படின்னு சொல்லிக்கிறார். அதனால நமக்கு அவரோட முழுசான ஒரு இது தெரியல. ஆனா மற்ற சிறுபான்மையினர் எல்லாம் ஆதரிச்சுதான் பேசுறாரு. அதாவது இறைமறைப்பாளர் என்பவர் எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது, எல்லா மதத்தையும் விமர்சனம் செய்ய வேண்டும், எல்லா மத கடவுள்களையும் மறுக்க வேண்டும். அப்படி அவர் கிடையாது. அவர் வந்து இறை மறுப்பாளர்ன்றதோட இந்து மறுப்பாளர்னு வேணா சொல்லிக்கலாம். இந்து கடவுள்கள், இந்து மதம், இதை பத்தி மட்டும் தான் அவர் பேசுவாரே தவிர பிற மதங்களை பற்றி எல்லாம், ஏன் இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவத்தை எல்லாம் அவர் ப்ரொமோட்டே பண்ணிருக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அவரு. சோ அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அது போக வந்து மத்த மதங்களோடவும் வந்து ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற ஒருத்தர். அவர் ஒரு இந்து மத வெறுப்பாளர், இந்து மத மறுப்பாளர், அப்படிதான் நம்ம அவரை பார்க்க முடியும். அதனால இன்றைக்கு அவருக்கு என்ன தேவை? அவர் இன்றைக்கு ஒரு எம்பி பதவி வேணும்னு போய் நிக்கிறாரு. அது ஒரு கட்சி மூலமா அவருக்கு கிடைக்குது. அதற்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். 70 வயது ஆகிவிட்டது அவருக்கு. 70 வயது ஆகிவிட்டது. இன்னும் எவ்வளவு நாள் சினிமாவில் நடிப்பார்? ஓரளவுக்கு நிறைய பணமும் சம்பாரிச்சாச்சு, புகழ் வந்துருச்சு. நீ அடுத்து பதவி ஆசை என்று ஒன்று அவருக்கு வந்திருக்கிறது. அந்த பதவி ஆசைக்காக அவர் எல்லா நாடகத்தையும் போட்டுட்டு இருக்காரு. நல்ல நடிகர், நல்லா நடிப்பார், நல்லா பேசுவார். அதை ஃபுல்லா நம்ம இப்ப மக்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறார். நல்ல நடிகராகவும் முன்னாடி வெள்ளித்திரையில் நடிச்சிட்டு இருந்தாரு, இப்போ வந்து வெளித்திரையில நடிச்சிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் என்று ஒன்று தெரியவில்லை. அவருக்கு பதவி கிடைக்கணும்னா அவர் எந்த மறுப்பாளரும் எதை வேணாலும் பேசுவார், எதை வேணாலும் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான். அதனால அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அவரால் வந்து இந்த சமூகத்திற்கு எந்த பலனும் இல்லை, எந்த விதமான நற்செயல்களும் நடந்ததில்லை. அவர் இந்த சமூகத்துக்காக எந்த தொண்டையும் ஆற்றியதும் கிடையாது. அதனால சினிமால நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு மாய தோற்றத்தை வந்து முதல்ல நம்ம விடணும். அவர் நடிச்சாரு, சம்பாதிச்சாரு, அதிலேதான் இன்னமும் வந்து அவருடைய பணத்தை பூரா எதுல இன்வெஸ்ட் பண்றாரு? அதே துறையில தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கே அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறார். அவரே படம் எடுத்துக்கிறாரு, அவரே நடிச்சுக்கிறாரு, அவரே வெளியிட்டு அவரே எல்லாம் செஞ்சுக்கிறாரு. அவ்வளவுதான். அதே திரைத்துறைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டா கூட ஒன்றும் கிடையாது. அவர் சார்ந்த துறைக்கு அவர் என்ன நன்மைகள் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா கூட எதுவும் கிடையாது. இது என்னன்னா, திராவிட கட்சியே ஒரு திரைப்பட கூட்டம் தான். திரைப்பட தயாரிப்பு, டைரக்ஷன் எல்லாமே அந்த என்னன்னா அந்த திராவிடம் என்பதே வந்து அந்த திரைத்துறையிலிருந்து வந்ததான் நம்ம எடுத்துக்க முடியும். அவர்கள் சார்ந்திருக்கும் அந்த துறையை சேர்ந்த ஒருத்தரை எம்பி ஆக்கி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுல அதற்கு மேல் இதில் வந்து தமிழர்கள் வந்து சந்தோஷப்படுறதுக்கோ அதை அப்படியே புலகாங்கிதம் அடைவதற்கோ எதுவுமே கிடையாது. இது கமலஹாசனின் ஒரு இறுதியான சொல்லலாம், அவருக்கான ஒரு ஆசை. அது இறுதிக்கட்ட ஆசையாக அவருக்கு நிறைவேறி இருக்கு. அவ்வளவுதான். மேம், ராஜ்யசபா எம்பி அதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 வந்து திமுக வசம் இருந்தது.
சரி 3 அவங்க எடுத்தா கூட 1 வந்து கூட்டணி மிகப்பெரிய அடுத்த கூட்டணி கட்சியில இருக்கிற காங்கிரஸ்க்கு குடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மக்கள் நீதி மையத்துக்கு குடுத்தாங்க. தொடர்ந்து இதற்கு வந்து எந்தவித எதிர்ப்புமே காங்கிரஸ் தெரிவிக்கலங்கிறதுனால செல்வ பெருந்தகை கிட்டத்தட்ட திமுகவின் ஒரு திமுகவின் தீவிர ஆதரவாளர் அப்படிங்கிற அந்த நேம் வந்து அவருக்கு கரெக்டா பொருந்துதோ மேம்? அவர் காங்கிரஸ்காரர்ன்றதே எனக்கு தெரியல முதல்ல. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. என்னதான் நம்ம வந்து அதை மறுத்து பேசினாலும் ஒரு தேசிய கட்சி. இன்றைக்கு திமுக பாஜகவை நோக்கி சொல்லும் பல குற்றச்சாட்டுகள் காங்கிரசுக்கும் பொருந்தும் இருக்கு. இவங்க அது காங்கிரஸை நோக்கியும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்திய வேண்டான்னு சொன்னதை வந்து ஏற்கனவே காங்கிரஸ் கிட்ட சொன்னதுதான் அது. நம்ம இங்க பாஜக கிட்ட சொல்ல வேணாம். அதே மாதிரி பிராமண எதிர்ப்பு என்பதையும் பாத்தீங்கன்னா அது காங்கிரஸ்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க காங்கிரஸை பார்த்தும் சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா இந்திரா காந்தியவே பாப்பாத்தின்னு சொன்னவங்கதான் இவங்க. கருணாநிதி அவர்கள் பாப்பாத்தின்னு தான் சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தேசியவாதி கிடையாது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒரு தேசியவாதியும் கிடையாது. ஒரு தேசிய கட்சிக்கு தலைமை தாகும் ஒரு தகுதி அவருக்கு இருக்கான்றது கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இல்ல. அவர் முழுக்க முழுக்க ஒரு திராவிட சித்தாந்தம் உள்ள ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவராகத்தான் இருக்க முடியும். ஏதோ இவங்க வந்து ஒரு முகம் வேண்டுமே, ஒரு பட்டியலின முகம் வேண்டுமே என்று அவரை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். மத்தபடி அவர் திமுகவுக்கு தான் முழுக்க முழுக்க ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கிறாரு. திமுக செய்வதை எல்லாம் சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு இடத்தில் கூட அவர் திமுகவை தோழமை சுட்டுதல் என்ற பெயரில் கூட கண்டிக்கல. ஒன்று. இரண்டாவது, அவரும் சேர்ந்துதான் கொள்ளையடிச்சிருக்கிறார் திமுகவுடன். அவர் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் உண்டு. அதெல்லாம் இன்னும் வந்து வரல. கேசஸ் எல்லாம் இருக்கு அவர் மேலேயும். அதனால அவருக்கு தேவை திமுகவின் தயவு எதுக்கு தேவைன்னா, அவருக்கு சம்பாதிக்கிறதுக்கும் அவரோட வளர்ச்சிக்கும் திமுக தேவை என்பதால் அவர் திமுக கடுமையாகத்தான் இருப்பார். அவர் காங்கிரஸை வளர்ப்பார், காங்கிரஸை தேசிய பாதையில் கொண்டு செல்வார் என்று நம்புவர்கள் தான் முட்டார். அதனால அது இதை எப்படி வேணா சொல்லலாம். தமிழக திமுக மாதிரி தமிழக காங்கிரஸ் வந்து இன்னொரு திராவிட கட்சியா தான் நம்ம பார்க்க முடியாது. தமிழக காங்கிரஸ் இன்னொரு திராவிட கட்சி, அது தேசிய கட்சி. காங்கிரஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய தேசிய தன்மையை வந்து இழந்து விட்டதுன்னு சொல்றீங்க தமிழகத்துல? ஆமா, தமிழகத்தில் முழுக்க அவங்க இப்ப திராவிட கட்சிக்கு வந்து திமுகவுக்கு அடிமையான கட்சி தான் அது. எது சொன்னாலும் அவங்க ஏத்துக்குவாங்க. எது நீட் விவகாரத்திலேயே பாருங்களேன், அது காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான். இன்றைக்கு வந்து திமுக அதை கடுமையாக எதிர்க்கும் போது கூட இவங்க அதோட கார்த்தி சிதம்பரத்தை தவிர்த்து யாருமே அதை வந்து சரின்னு சொல்லலையே. பல திட்டங்கள் வந்து காங்கிரஸ் காலத்துல இருந்து ஆரம்பிச்ச திட்டங்களும் இருக்கு. இன்றைக்கு அது பாஜக செய்தா சொல்லி இவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் தேசிய நலனுக்காக ஒரு தேசிய கட்சிகள் கொண்டு வந்த திட்டங்கள் தான் இதெல்லாம். அதை வந்து என்ன பண்றாங்கன்னா, பாஜக அதை முன்னெடுத்து போகிறது. எதெல்லாம் காங்கிரஸ் ஆரம்பிச்சுட்டு செய்ய முடியாதுன்னு வச்சாங்களோ அது எல்லாத்தையும் வந்து பாஜக தேசிய நலனுக்காக முன்னெடுத்து கொண்டு செல்கிறது. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? அதை ஆதரிச்சு தானே பேசணும். ஆனா இவங்க ஆதரிக்கிற மாதிரி தெரியலையே. திமுக எடுக்கும் எல்லாத்துக்கும் இவங்க ஜால்ரா தட்டிட்டு இருந்தா, அப்ப நீங்க வந்து தேசிய நீரோட்டத்துல எப்படி நீங்க ஒன்னா இருக்க முடியும்? தேசிய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் என்ன நன்மையை நீங்க செய்ய முடியும்? இப்படித்தான் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது இந்த மாநில கட்சிகளால். அவங்க பாஜக எல்லாம் அடிக்கல, மாநில கட்சிகளை சார்ந்தவர்கள் இருப்பதால் இவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில எதிரி, வெஸ்ட் பெங்கால்ல எதிரி. ஆனா இங்க என்னது, ரெண்டு ஊர் கூட்டணியில இருக்கிறாங்க. இது முரண்பாடு இல்லையா? நீங்க எப்படி எதிர்க்க முடியும்? அப்புறம் எப்படி வந்து நீங்க சுட்டி காமிக்க முடியும்? ஒரு லாபத்திற்காக நீங்கள் ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதனால நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஹிந்தி எதிர்ப்பு வரும்போதே உங்களுக்கு அது தோண வேணாமா? ஹிந்தி எதிர்ப்பு என்பது எதில் ஆரம்பித்தது, எங்கிருந்து ஆரம்பித்ததுன்றது நீங்க யோசிக்க வேண்டாமா? இவங்க சேர்ந்து ஜால்ரா போடுறாங்க. இது வந்து தேசிய நீரோட்டத்தை விட்டு விலகி காங்கிரஸ் வெகு காலம் ஆகிவிட்டது. அதனால இங்க வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் திமுக. திமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸை விழுங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு செல்வ பெருந்தகை இது கூட ஜால்ரா தட்டிட்டு போயிருக்காரு. ஒரு சசி தரூர் மாதிரியான ஒரு ஆள்லாம் நமக்கு இல்ல. ஒரு நியாயத்தை பேசுவார். அதாவது நீங்க அரசியல் செய்யலாம், எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்பது எப்பயுமே விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை விடுத்து தேசிய நலனுக்காக நீங்க குரல் கொடுக்கணும் இல்லையா? செல்வ பெருந்தகை என்ன குரல் கொடுத்தாரு? தேசிய நலனுக்காக நீங்க பேச வேண்டும் இல்லையா? இப்ப சசி தரூரை வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து கூப்பிட்டுருக்காங்க, இங்க இருந்து யாரும் கூப்பிட்டுருக்காங்க?
இவர் போயிருக்காரா? செல்வ பெருந்தகை போயிருக்காரா? இல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாரு போயிருக்கிறாங்க இங்க தமிழகத்தில இருந்து? உங்களை ஒரு இதுவா கூட மதிக்கல அவங்க. இதுதான் உண்மை. இவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இனி வரும் தேர்தலிலும் கண்டிப்பாக காங்கிரஸோட சீட்டு குறையும். அவர்களின் எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வராங்கன்றது இதைதான் சொல்லுது. மேம், நீங்க பேசுறதுல இருந்து என்னால ஒண்ண மட்டும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு தேசிய கட்சி மாநிலத்துல ஒரு திராவிட கட்சியோட கூட்டமைக்கும் போது அதனுடைய அந்த ஓட்டம் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டல் ஆயிட்டு வராங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா தமிழகத்தில் தேசிய கட்சியான பாஜகவும் இப்போது அதிமுக என்ற திராவிட கட்சியுடன் கூட்டல இருக்காங்க என்டிஏல. இது பாஜகவை வளர்க்குமா மேம்? பாஜக ஏன்னா இது இப்ப ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி கூட பாத்துக்கலாம். திமுக கூட இருக்கும் காங்கிரஸ் இப்ப அவங்க சொல்றாங்க இல்லையா, ஒன்றியம்னு சொல்லும் போது நீங்க வாய திறந்தீங்களா? திறக்கவே இல்லை. அடுத்தது என்ன பண்றீங்க? சுயாட்சியை பத்தி பேசுறாங்க. கூட்டாட்சி தத்துவம், சுயாட்சி தத்துவம் எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் தவறு இல்லையா? அதை நீங்க சுட்டி காமிச்சீங்களா? இப்ப அப்படியே இங்க வருவோம். ஏடிஎம்கே ஒன்றியம் சொல்லுதா? சொல்லலையே. அவங்க கூட்டாட்சி சுயாட்சின்னு ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்களா? இல்லையே. அவங்க தேசியத்தோட தானே சேர்ந்து போறாங்க. அவர்கள் வரவேற்கிறார்கள் பல விஷயங்களை. அவங்களுக்கு அதாவது அது திராவிட கட்சியாக இருந்தாலும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருந்ததுல இருந்து அவங்க தேசிய நீரோடையோட தான் போறாங்க. அவங்க என்றைக்குமே தமிழகத்தை பிரித்தோ இல்ல அதை இந்தியாவோட பிரிச்சு போகணும்னா அவங்க நினைச்சதே கிடையாது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சோ நம்ம அதை மேம், தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கமல்ஹாசன் அவர்கள் இங்க கடந்த காலங்கள்ல 2021 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட பாத்தீங்கன்னா நீங்க நிறைய போஸ்ட் ட்வீட் அவரோட FP எல்லாம் வரிசையா ஃபாலோ பண்ணிருக்க உங்களுக்கு தெரியும். அவர் என்ன மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான சிந்தனையாளர், எப்படி பின் பாயிண்டா கேள்வி கேட்பாருன்ட்டு. அப்புறம் இப்போ சமீபமா அவர் எப்படி எல்லாம் கேட்கிறாரு அப்படிங்கறதையும் பாக்குறோம். ஆனா கர்நாடக நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க கமலா வேணா இருங்க, யாரா வேணா இருங்க, எங்களுக்கு என்ன, மன்னிப்பு கேளுங்க, நீங்க என்ன மொழி ஆய்வாளரா அறிவியல் வல்லுநரான்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஒரு மெத்த படித்த கருத்துக்களை ஆங்காங்கே விமர்சனங்களாக தூவும் கமலஹாசனுக்கு இது ஒரு சாட்டை அடியா மேம்? கண்டிப்பா மன்னிப்பு கேட்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. படம் அங்க ஓடணும்ல. அப்ப ஏற்கனவே விஸ்வரூபம் விஷயத்துல மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் ஒண்ணு மன்னிப்பு என்னவோ இப்பதான் மன்னிப்பு கேட்க போறாருன்னு எல்லாம் கிடையாது. அப்ப கிருஷ்ணசா இன்னொரு படம் விரும்மாண்டியா ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், அப்பயும் மன்னிப்பு கேட்டாரு. அதனால மன்னிப்பு கேட்பது ஒன்று அவருக்கு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதாவது நான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது. இன்னொன்னு, நீங்க ஒரு படத்தோட லான்ச்சுக்கு போகும்போது அவரு கோர்ட்டு கேட்டதுல எந்த தவறும் இல்லை. நீங்க மொழி ஆராய்ச்சியாளரா, மொழி வல்லுநரா, இதேதான் நான் ஏற்கனவே 2 தடவை சொல்லியிருக்கேன். எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க போகும்போது மொழியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. என் மொழி பெருசு, உன் மொழி பெருசு, என்னோட மொழிக்கு இருந்தவங்க இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இன்றைக்கு அது தேவையில்லாத ஒரு சர்ச்சை. அது மொழி வல்லுநர்கள் பார்த்துக் கொள்வார்கள், ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துக் கொள்வாங்க. அவங்க ஏதாவது பேசட்டும். நீங்க எதுக்கு? நீங்க ஒரு பாப்புலர் ஃபிகர், ஒரு சினிமாக்காரர், ஒரு நடிகராக அங்கே போய் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்கும் இல்லையா? நீங்க செய்யற ஹிந்தி எதிர்ப்பு நாடகம் எல்லாம் இங்க போடுறீங்க. சென்னை தமிழ்நாட்டுல உங்க ஆட்சி, நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, என்ன வேணாலும் ஆடுவீங்க. ஆனா கர்நாடகாவில போய் அப்படி பேச முடியாதுல்ல. அங்க ஏற்கனவே இங்க திமுக போட்ட விதை அது அங்கேயும் பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு. இது வரைக்கும் பேசாம இருந்தவங்க இப்ப கன்னடர்கள் ஹிந்தியை எதிர்த்து அங்க பேசிட்டு இருக்காங்க. நடக்காத ஒரு விஷயம் தான், அது வேற விஷயம். இன்றைக்கு ஹிந்தியை மட்டும் இல்ல, அவங்க எல்லா மொழியும் அவங்க எதிர்க்கிறாங்க. நாங்க கன்னட மொழி தமிழ்ல இருந்து வரலன்றாங்க. இது நம்ம ஒத்துக்கணுமோ வேண்டான்னு சொல்றதுக்கும் நமக்கு என்ன இருக்கு? மொழி பேசுவதற்கு தானே, அது ஒரு கருவிதான். நம்ம பேசுவதற்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்குமான ஒரு கருவி. அதுல எது முன்னாடி எது பின்னாடின்னு பேசி நம்ம இங்க ஒண்ணும் சாதிக்க போறதில்ல. சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது மொழியை ஒரு பிரச்சனையாக ஆக்குவது என்பது திராவிட கட்சிக்கே உரிய ஒரு கலை. இப்ப அவங்களும் செய்யறாங்க. இப்ப இவரும் கமலஹாசனும் அதே தப்பதான் செய்யறாரு. அங்க போயிட்டு இதுல இருந்து பறந்துச்சு, அதுல இருந்து பறந்துச்சுன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அது சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாதுன்ற நான். அது தேவையில்லாமல் மக்களிடம் என்னன்னா இந்த மாதிரிதான் இவங்க பேசி பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, உங்கள் அறிவுக்கு எட்டாத விஷயங்களை நீங்க பொது வெளியில பேசாதீங்க. ஏன்னா இப்ப சாதாரண மக்களாகிய நான் பேசுறதுக்கும் அவர் பேசுறதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு.
அது கண்டிப்பாக ஒரு செய்தியாக்கப்படும், அது பரப்பப்படும், திரிக்கப்படும், மக்கள் வந்து வேற வேற விதமா பேசலாம். ஆனா இவர்கள் போட்ட அந்த தீயில் இவங்களே போய் விழுந்திருக்கிறாங்க. இப்ப அப்படிதான் நான் சொல்ல முடியும். இதே கமலஹாசன் ஹிந்தி எதிர்ப்பை பற்றி பேசினார். இவர் ஹிந்தி படத்துல எல்லாம் இவருக்கு ஏன் ஹிந்தி எதிர்ப்புனா ஹிந்தி படத்துல எல்லாம் நடிச்சாரு. ஆனா அங்க ஒண்ணும் பெருசா சக்சஸ்ஃபுல் ஆக முடியல. இவர் நடித்த ஒரு பெரிய ஹீரோவாலாம் ஆக முடியல. அதனால இவருக்கு ஒரு ஹிந்தி எதிர்ப்பு, ஒரு ஹிந்தி வெறுப்பு இருக்கும். ஆனா அவருக்கு ஹிந்தி நன்றாகவே தெரியும். ஹிந்தியில தான் பேசுறாரு, ஹிந்தியில எல்லாம் படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு, எல்லாமே இப்படி இருக்காரு. அரசியலுக்காக இங்க வந்துட்டு இந்தி எதிர்ப்பு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அரசு பள்ளிகள்ல வந்து ஹிந்தி வேணாம்னு சொல்றது எவ்வளவு பெரிய முரண்பாடு. இப்ப நீங்க அங்க போயிட்டு நான் எங்க மொழியில இருந்துதான் மொழி என்பது இங்கே அரசியல்வாதிகளாலும் இந்த மாதிரி கமலஹாசன் மாதிரியான நடிகர்களாலும் மிகப்பெரிய பிரச்சனையாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இதை வந்து வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத அரசியல். நீங்க வந்து மக்களிடம் விட்டு விடுங்க, நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் எந்த மொழியில பேசணும், எந்த மொழி முதல்ல வந்தானே, எந்த மொழி பின்னாடி வந்தானே. ஒரு சாமானியன் குடிசையில் வாழும் ஒரு குடியானவனுக்கு அவனுக்கு மொழி வந்து எது முதல்ல, தமிழ் முதல்ல வந்துச்சு, சமஸ்கிருதம் வந்துச்சா, கன்னடம் வந்துச்சான்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ண போறாங்க? இங்க இன்னும் வந்து 20-30 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டுக்குள்ள கீழே இருக்கிறோம். நம்ம 20 கோடி மக்களுக்கு மேல வறுமை கோட்டுல இருக்கோம், வறுமை கோட்டு கீழே இருக்கும், ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பேசுங்க. தேசிய நலனுக்கு பேசுங்க. நாடு முன்னேறுவதற்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மக்கள் முன்னேறுவதற்கு ஏதாவது கருத்துக்களை சொல்லுங்கள். அதை விடுத்து பிரிவினைவாதம் தரும் இந்த மாதிரி மொழி அரசியலும், சமூக அரசியலும், இன அரசியலும், ஜாதி அரசியலும், மத அரசியலும் பண்ணாதீங்க. இவங்க வந்து பாஜகவை சொல்லுவாங்க மதத்தினால பிரிக்கிறாங்கட்டு. உண்மையில் திராவிட முன்னேற்ற கழகமும் இவர் மாதிரியான ஆட்களும் தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாஜக கிடையாது. பாஜக வந்து இந்த மொழி பெருசு அந்த மொழி பெருசுன்னு எங்கேயுமே பேசல. பொது வெளியில யாராவது பேசியிருக்காங்களா? இல்ல இந்த மதம் பெருசு அந்த மதம் பெருசுன்னு சொல்றாங்களா? இல்லையே. நீங்க தான் ஒழிப்போன்றீங்க, அடிப்போன்றீங்க. இந்த மதம் தான் இந்த மதம் தான் வந்து உலகத்தை காப்பாத்துதுன்றீங்க. இன்னொருத்தர் மதத்துல போய் அங்க நின்றுகிட்டு நீங்க தான் அன்பிற்கு அடையாளம்ன்றீங்க. இவர்கள் தான் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு மதத்தவர்களிடம் சென்று அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதாக நினைத்துக்கொண்டு இந்து மதத்தை விமர்சனம் செய்கிறார்கள். அதே மாதிரிதான் மொழியும். தமிழ் பெருசு, அந்த மொழி இதுல இருந்து வந்துச்சு, இந்த மொழி அதுல இருந்து வந்துச்சு. இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சை. இவர் ஏற்படுத்தி கொண்ட, இவர் விரித்த வலையில் இவரே மாட்டிக்கொண்டு இப்ப முடிச்சிட்டு இருக்கிறார். இதுல அதான் ஏற்கனவே சொன்ன வேடிக்கைதான். விஸ்வரூபம் படம் வழியில வந்த போது கடுமையான எதிர்ப்பு இவருக்கு எதிராக இஸ்லாமியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இவர் படத்தை ரிலீஸே பண்ணாம தடை பண்ணாங்க. தமிழகத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தான்னு நினைக்கிறேன். அப்ப வந்து தடை பண்ணிட்டாங்க, படத்தை தடை பண்ணிட்டாங்க. இவர் கொண்டு போய் வந்து பெங்களூர்ல தான் ரிலீஸ் பண்ணார் அந்த படத்தை, இங்க ரிலீஸ் பண்ண முடியாம. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நிறைய காட்சிகள் அதுல இருந்து நீக்கிட்டு அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சோ அது இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது அவருக்கு. இன்றைக்கு வேணா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் பேசிக்கிட்டு எல்லாம் பேசலாம். அன்னைக்கு இஸ்லாமியர்கள் அவ்வளவு பெரிய தகராறு பண்ணாங்க. அதே மாதிரிதான் இது விருமாண்டி படம் வந்தப்போ இதே பிரச்சனை வந்தது. அதற்கு முன்னாடி வந்து தேவர் மகன் வந்தப்பயும் பிரச்சனை வந்தது. பட்டியலின மக்கள் தகராறு பண்ணாங்க. அதற்கு தேவர் மகன் ஏன் பேர் வைக்கிறீங்கன்னே வந்தது. அதுல எப்படி நீங்க வந்து தேவர் இனத்தை பெருசா பேசுறாங்க. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விருமாண்டி படத்துல 2 இவர் மாதிரியான நடிகர்கள் சில விஷயங்கள் சமூகம் சார்ந்த சென்சிட்டிவான விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். நீங்க வந்து அட்வைஸ் பண்றதுக்கோ நீங்க அறிவுரை சொல்றது அளவுக்கு மக்கள் கிடையாதுங்க. ஏன்னா மக்களில் வந்து நல்லவர்களும் இருக்கிறார்கள், நிறைய கெட்டவர்களும் இருக்கிறார்கள். யார் வேணாலும் அதை எடுத்து அரசியல் பண்ணலாம். இவர் சொன்னதுக்காக அங்க இருக்க தமிழர்கள்ல யாராவது ஒருத்தரை வந்து அவங்க அடிச்சிருந்தாலோ இல்ல தாக்கப்பட்டிருந்தாலோ யார் அதற்கு பொறுப்பு? அப்ப மக்கள் வந்து ஒன்னா சேர்ந்து வாழும் இடங்களில் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக நம் கருத்துக்களை, அதுவும் இவர மாதிரியான ஆட்கள் வந்து கருத்துக்களை வந்து சொல்ல வேண்டும் பொது வெளியில். அது சொல்லாம விட்டதுக்கான பலனை பார்க்குது. நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இனி ஒரு காலவெளியில் இது போல தொடர்ந்து சந்திப்புகளை சந்திக்கலாம் மேம். தேங்க்யூ மேம். நன்றி. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.